தமிழகத்தின் கடன் தொகை எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளித்து 5000 மகளிர் உரிமை தொகை 3000 பொங்கல் பரிசு கொடுத்தவர் முதல்வர் ஸ்டாலின் இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளார். மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பேச்சு. மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட கொடிமங்கலம் ஊராட்சி புடூர் கிராமத்தில் புதிய நியாய விலை கடையை பொது மக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் திருக்குமரன் மற்றும் நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களிடம் பேசிய மூர்த்தி. யாரும் எதிர்பார்க்காமல் ராத்திரியாக முடிவு செய்து அதிகாலையில் 5000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக வங்கி கணக்கில் அனுப்பி வைத்தவர் நமது முதல்வர். அதேபோல் பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாய் வழங்கினார். இதுபோன்று எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த காத்திருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டும். தமிழகத்தின் கடன் தொகை அதிக அளவு இருந்தாலும் அதை சமாளித்து மக்களுக்கும் மகளிர்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். சிலர் சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். தமிழக முதல்வர் சொல்வது அனைத்தையும் செய்யக்கூடியவர். அவருக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர வேண்டும். ராத்திரியாக முடிவு செய்து அதிகாலையில் 5000 வழங்கியவர் முதல்வர். இதற்கு முன்பு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்தவர் முதல்வர். காலை உணவு திட்டம், மகளிருக்கு விடியல் பேருந்து, மாணவருக்கு மாதம் 1000 என வழங்கி வந்த முதல்வர் தற்போது மகளிர் உரிமை தொகை 3 மாதத்திற்கு மொத்தமாக வழங்கி இருக்கிறார். அதை மனதில் வைத்து வரும் தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே மகளிருக்காக திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த கூடியவர் நமது முதல்வர். பெண்களால் தான் ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்ற முடியும். ஆண்களிடம் பணம் சென்றால் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சிலர் சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். சொல்வது ஈஸி, ஆனால் செய்வது தான் கஷ்டம். கை செலவுக்கு கூட பணம் இல்லாத நேரத்தில் திடீரென 5000ஐ வழங்கியுள்ளார் முதல்வர். 3 மாதம் கழித்து மாதம் 2000 மகளிர் உரிமை தொகையை வழங்குவதாக கூறியுள்ளார். அதையும் வழங்குவார். ஆகையால் முதல்வருக்கு வாக்களித்து மீண்டும் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இவ்வாறு பேசினார். 5000 ரூபாய் யார் வழங்கியது என்ற கேள்விக்கு கலைஞர் கொடுத்தார் என அங்கு கூடியிருந்த பெண்கள் கூறினார்கள். அவர்களிடம் முதலமைச்சர் கொடுத்தார் என கூற சொன்னார் அமைச்சர் மூர்த்தி. நிகழ்ச்சி முடிந்து செல்லும்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் பேருந்துக்காக 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார்கள். 2 நாட்களில் காலை மாலை என 2 வேளைகளில் பேருந்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இப்போ நீங்கள் நடந்து இவ்வளோ தூரம் போய் வர மாதிரி எங்கெல்லாம் கேட்டு இப்போ இந்த ரேஷன் கடை நீ வேண்டு அலைய வேண்டிய இன்னொரு போய் அங்கே உங்கள் பஞ்சாயத்தில் காத்துக்க வேண்டாமல் 25 ரூபாய் அதை மனசில் வச்சுருக்கேன். எத்தனை பேர் வாயில் சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் தான் எவ்வளோ கடனாக இருந்தாலும் சிரமங்களாக இருந்தாலும் பல்வேறு நிதிநிலை நெருக்கடியிலையும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் யாராலையும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் புதுசாக என்னன்னாலும் சொல்லலாம். சொல்றது ஈஸிமா, செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சரை எப்பயும் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு தான். இப்போ ரேஷன் கடைக்கு கொடுத்துருக்கோம். அதனால நாங்கள் ஆம்பளைகள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும்தான் இந்தியாவிலே. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மட்டும்தான் எல்லாத்திலையும் பெண்கள் சொல்லிட்டு இருக்கிறார். வேலை வாய்ப்புனாலும் சரி, எதை செஞ்சாலும் பெண்களுக்கு தான் முதல்ல செய்யறதுக்கு காரணம் நீங்கள் தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்குவீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆம்பளை பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பல பேர் என்ன செய்வாங்கன்னா அதெல்லாம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்ப தலைவி நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு நல்லா இருக்கும். வீடுகள்லாம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருந்தது தான். உங்களுக்கு இப்போ தேர்தல் பூரா பேர் புலம்புறக்குள்ள செய்யதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க. இதை எப்படி செய்வீங்க, அதை எப்படி டிவியை திறந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண்களுக்கு ஏடா செய்யலைன்றது இல்லை, அவங்க ஆட்சியில செய்யலை. நம்ம ஏன் அதவே இப்போ 10 வருஷம் இருந்தாங்கல்ல, நீங்க ஓட்டு எடுத்து இதை பூரா செஞ்சிருக்கலாம்ல. முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, பொய் சொல்ல இருந்தாங்க. அப்புறம் 1000 கொடுத்தாங்க, பொங்கல் கொடுக்க முடியாது, பொங்கல் கொடுத்தாங்க. இப்போ 5000 எப்படி கொடுத்தாங்க? காசை கொடுக்குறோம்னா ராத்திரில சொல்லி காலையில கொடுத்து விட்டாங்க. அதான் முதலமைச்சர். என்ன சும்மா வாயில சொல்லி நாங்கள் தேர்தலில் அடுத்த தேர்தலில் இப்போ நாங்கள் கொடுக்குறத பார்த்துக்கிட்டு அவர் தன்னால நாங்களும் கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறீங்க? நீங்கள் 10 வருஷத்துக்கு கொடுக்குறோம், நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம், திருப்பியும் கொடுப்போம். அது மக்களுடைய, அது நம்ம கிராமத்தில் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கைச்சிலக்கு கூட பணம் இல்லாமல் இருந்த நேரத்தில் இது ஒரு பெரிய உதவியான ஒரு பணம். 2 பொங்கலுக்கும் சரி இதுக்கும் சரி மாதம் இருக்கணும். இந்த 3 மாதம் கழிச்சு தான் பணம் வரும். 3 மாதம் கழிச்சு தேர்தல் முடிஞ்சு வரும்போது நானும் 2000 ரூபாய் கொடுப்பேன் இருக்கார் முதலமைச்சர். அவர் சொன்னார்னா அதை செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர்.
என்றென்னைக்கும் உங்களுடைய வழியில் இருப்பார். துணை முதல்வர் அதுக்கு உறுதுணையாக இருப்பார். இதையெல்லாம் ரேஷன் கடை மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கோம். எல்லாரும் செய்வோம். 1-2 பேர் விட்டு போயிருக்கு. விடுபட்டு போனவர்களுக்கு அந்த ரேஷன் கடையில் அந்த ஆன்லைனில் பண்ணி தான் அதுவும் திருப்பி கொஞ்சோண்டு கொடுக்க போகிறாங்க. அதையும் வாங்கி தரோம். நீங்களும் உங்களுக்கு யார் எந்த முதலமைச்சர் உங்களுக்கு செஞ்சுருக்காங்களோ அதுக்கு விசுவாசமாக இருங்க, நன்றியாக இருங்க சொல்லி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.